ஜெபம் பண்ண கடவுள். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தேவனே, தருமையான காலங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் பரிசுத்த இருதயத்தோடு ஆராதிப்பதற்காண்டவரே கல்யாணத்தில் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கல்யாணத்தில் வந்து ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தபடியாக சொல்லுகிறோம் அப்பா. நாளிலும் ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை முழுவதுமாக கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்முடைய தெய்வீக பிரசனத்தினால் எங்களை வழிநடத்தபடியாக சொல்லுகிறோம் அப்பா. மீத நேரத்துக்கு அர்த்தம் தருகிறோம். என்னை பாதுகாத்து பொருட்படுத்திக் கொள்ளும். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 398, இருட்சாண்டி கீதம் 2, பாமாலை 2. ஆராதனை கீதங்கள் 398, இருட்சாண்டி கீதம் 2, பாமாலை 2. உண்மை துதிக்கிறோம் யாவுக்கும் பிரதமர். நான் எழுந்து தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக
முன்பாகவும் பாவம் செய்து இனிமேலுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவன் உன் முன்பாக நீதிமான் நல்லதினாலே அடி நியாயத்திற்கு பிரவேசியாதையோ. நமக்கு பாவங்கள் இன்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரப்பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அழுக்காத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவம் மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் தன்னில் மாயமாக நினைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுத்தும் இதயத்தோடு பற்பல வாக்கியங்களை நம்ம ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக பாவங்களை மனத்தன்மை அறிக்கையிடுவது வந்து அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான முகங்களுக்காக சூத்திரம் செலுத்தும். மிகவும் சிறந்தவருடைய சுகலை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிறது நடந்து பாவங்களை அறிக்கையிடுவது அது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இருக்கிற நாம் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சட்டத்தோடும் பரம கிருபாசனத்தையும் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல அவங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் மனதால் பண்ணிட்டு பொதுவான பாவாரிக்கை செய்யும். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பிப்ப நாடுகளை போல அழைத்து போனோம். விருப்பங்களுக்கும் நடந்தோம். பரிசு கற்பனைகளை செய்தோம். செய்து வந்தோம். எங்களுக்கு இல்லை. தேவனை விளக்கம் செய்வதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுவாபம் நன்றுமா இருக்கிறதெல்லாம் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை தங்களின் நடங்கள் கட்டுள்ளவர்களாய் உருக்கமான இருக்கத்தினாலே கட்டவிட்டு விடுதலாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்துரைத்தவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வேண்டிக் கொள்கிறோம்.
மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட விசேஷித்த சங்கீதம் சங்கீதம் 81. சங்கீதம் 81. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களில் எக்காலமாகுங்கள். நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டால் நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவாகினேன். மேற்பாவின் தண்ணீரிலிருந்து உன்னை சோதித்தறிந்தேன். உனக்குள் வேறு தேவன் உண்டாக்க வேண்டாம், அந்நிய தேவனை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேலை விரும்பவில்லை. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்னென்றைக்கும் இருக்கும். முதலாவது லாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. லாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவில்லை. நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி கர்த்தராகி கர்த்தருடைய கரம் வெளியிருக்கிற மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றும் அவனிடத்தில் சொல்லி என்றார். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது, அவன் ஜனங்களை போகவில்லை. வாசிக்கக்கூடிய முதலாவது வேதாகமம் வாசித்தாயிற்று.
வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அது முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாய் காணப்படாதனால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தின் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அது 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நின்று கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் மண்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேதான். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்கிறவருடைய வலது கரத்திலிருந்து புத்தகத்தை வாங்கினார். அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் புறமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் இருந்த பொருட்களாச்சலங்களையும் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் இருந்து, தேவரே, புஸ்தகத்தை வாங்கவும் அது முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரரா இருக்கிறேன். ஏனெனில் நீர் அழைக்கப்பட்டு சகல பொருத்தத்தாலும் பாசக்காரர்களாலும் ஜனங்களினாலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் ஆகினேன். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தின் ஜீவன்களின் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய ரத்தம் 16,000 1000 இருந்தது. அவர்களும் மகாசத்தமிட்டு அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பார்க்கிறதா இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரம் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்ணாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லினேன். 24 மூப்பர்களும் வணக்கமாய் இருந்து சதா காலங்களில் விரோதிக்கிறவரை தொழுது கொண்டார்கள். வாசிக்கும்படியாக குறிப்பிட்டுள்ள 2ஆம் வேத பாடம் வாசிக்கிறேன். சத்தியவசனம் கூறுவார்கள். சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். சங்கீதம் 81:1. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். சங்கீதம் 81:1. Praise the Lord. Sing aloud to God, to our strength, make a joyful shout to the God of Jacob. Psalm 81:1. தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். சங்கீதம் 81:1.
சத்தியவசனம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். சங்கீதம் 81 அதிகாரம் 1 வருகின்ற வாரத்திற்கான சத்திய வசனம் வியாதியிலிருந்து குணமாகுதல். யோவான் 9 அதிகாரம் 7 யோவான் 9 அதிகாரம் 7 நீ போய் சிலவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். சபை மக்களுக்கு ஒரு சில அறிவிப்புகள். இந்த ஆராதனை முடித்த பிறகு வாலிப பெண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வாலிப பெண்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபையின் தாய்மார்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் மாலை 3:30 மணிக்கு நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலை வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு ஆராதனை முடிந்த பிறகு வாலிப ஆண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இன்று இரவு ஆராதனை முடிந்த பிறகு வாலிப ஆண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை சுகமளிக்கும் ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை சுகமளிக்கும் ஆராதனையாக நடைபெறும். சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிறு 16/2/2025 அன்று நமது ஆலயத்தில் திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். இந்த ஆராதனை முடிந்த பிறகு இந்திய மிஷனரி சங்கம் சார்பாக விற்பனை விழா நடைபெறும். வருகின்ற ஞாயிறு திருவிருந்து ஆராதனை முடிந்த பிறகு இந்திய மிஷனரி சங்கம் சார்பாக விற்பனை விழா நடைபெறும். சபை மக்கள் யாவரும் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சபை மக்கள், தாய்மார்கள், ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் யாவரும் உற்சாகத்தோடு ஸ்டால் வைக்கும்படியாகவும் இல்லை உற்சாகமாய் கலந்து கொண்டு ஊழியத்தை ஆதரிக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இன்று நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக ஐஎம்எஸ் ஊழியத்தில் ப்ரமோஷனல் கோஆர்டினேட்டராக பணிபுரியும் சகோதரர் லிட்டோ அவர்கள் குடும்பமாக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். அவர்கள் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஐஎம்எஸ் ஊழியத்திற்கு நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் சபை ஊழியரை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஐஎம்எஸ் ஊழியத்திற்கு நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் சபை ஊழியரை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை முடிந்த பிறகு இந்திய மிஷனரி சங்கம் ஊழியத்திற்காக தினகரன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அதிரசம் விற்பனை செய்யப்படும். சபை மக்கள் யாவரும் இருந்து பெற்று செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை முடிந்த பிறகு இந்திய மிஷனரி சங்கம் ஊழியத்திற்காக தினகரன் குடும்பத்தினர் அவர்களின் சார்பாக அதிரசம் விற்பனை செய்யப்படும். சபை மக்கள் யாவரும் இருந்து வாங்கி செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். 3 அதிரசம் 20 ரூபாய். வருகின்ற ஞாயிறு திருவிருந்து ஆராதனை முடிந்த பிறகு தினகரன் குடும்பத்தினர் அவர்களின் சார்பாக பிரியாணி ஸ்டால் வைக்கப்படும். சபை மக்கள் யாவரும் உற்சாகத்தோடு பெற்று செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பிரியாணி பார்சல் ஒன்றின் விலை 100 ரூபாய். வருகின்ற ஞாயிறு ஆராதனை முடிந்த பிறகு பிரியாணி ஸ்டால் வைக்கப்படும். சபை மக்கள் யாவரும் உற்சாகத்தோடு வாங்கி செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் 11ஆம் தேதி லாவண்யா குளோரி, டாக்டர் ஆஃப் எபன்ராஜ், பெங்களூர். 11ஆம் தேதி பிரிசிலா, பெங்களூர். 13ஆம் தேதி செல்வின், ஒட்டச்சத்திரம். 14ஆம் தேதி மெர்சி தேவசகாயம், டாக்டர் ஆஃப் கோயில் பிச்சை, சென்னை. ஆன்சி ஜனிபா. 14ஆம் தேதி ஆன்சி ஜனிபா, டாக்டர் ஆஃப் சவுந்தர், கேலமங்கலம். 14ஆம் தேதி பி ஜென்சி, டாக்டர் ஆஃப்
பிரின்ஸ் பெங்களூர் இவர்கள் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் கொண்டாடுகிறவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். 9ஆம் தேதி ஐ. செல்வகுமார் ஞானசிங், இ. ரோசி பெங்களூர் இவர்கள் தங்களது திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். 11ஆம் தேதி பி. யாக்கோபு அருள்ராஜ், ஜே. ஜெயஸ்ரீ அவர்கள் தங்களது திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இந்த வருகின்ற நாட்களிலே தங்களது திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதிருக்கிற கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது பாடகர் குழு ஒரு வாழ்த்து பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிமையான உறவுகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமணம் கொண்டாடுகிறவர்கள் பெயர்களை வாசித்து நம்முடைய கேட்டீரப்பா. பெயர்கள் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்த வருடம் முழுவதும் கிருபையால் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து இந்த புதிய வருடத்துக்குள்ளாக நீங்கள் அழைத்து வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவரை செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருகின்ற புதிய வருடத்திலும் ஆண்டவரே, உடைய கிருபை உடைய பிள்ளைகளை விட்டு விலகாமல் இருந்து, உடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சங்கத்தை விட்டு விலகாமல் இருந்து ஒரு நல்ல பங்கை அனுதினமும் பெற்றுக்கொள்ள இந்த கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடற்கரை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் ஆசீர்வதிப்பேன் சொன்ன உடைய பிள்ளைகளை உடைய கரத்தினால் ஆசீர்வதித்து நீ வழிநடத்தபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வருடத்திலே உடைய பிள்ளைகளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சகலத்தையும் அந்த காலத்தில் நேர்த்தியாய் செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தை முழுவதுமாக தாழ்த்தி நிற்கின்றோம். துதியை கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம்.
Namaste.
சார்பாக ஒவ்வொருத்தையும் அதே வாழ்த்துக்கிறோம். இவரை இங்கிலீஷ் சார்பாக ஒரு சில காரியங்கள் மாதிரி உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கோம். சரியா? எதற்காக அப்படின்னா இவரை நம்ம அடுத்த வாரம் அனுசரிக்க போகிறோம் விற்பனை விழா இல்லையா? இங்கிலீஷில் விற்பனை விழா நம்ம அனுசரிக்க போகிறோம். ஸோ அதன் காரணமாக ஒரு சில ஐஎம்எஸ் குறித்தான காரியங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கோம். இவ்வளோ ஐஎம்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம எங்கே ஊழியம் செய்கிறோம்? வட இந்திய பகுதியில் இல்லையா? வட இந்திய பகுதியில் ஆனால் நாம இணைந்து நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம எல்லாரும் இணைந்து இந்த ஊழியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கோம். எப்படி நமக்கு நம்ம பகுதியில் வந்து அநேக மிஷினரிகள் நமக்கு அழகாக இன்னைக்கு அமர்ந்து ஆண்டு நாமத்தை துதித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இதே ஊழியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? ஐஎம்எஸ் மூலமாக யாரும் இணைந்து வட இந்தியா பகுதியில் காணப்படுகிற ஆதிவாசி மக்கள் பகுதியில் அந்த அன்பை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதில் பிரதான பணி நம்ம சொல்லும்போது சுவிசேஷ பணி. ஆண்டு வார்த்தை நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லணும். ஒருவேளை ஆண்டு வார்த்தை சொல்றதுக்கு முன்பதாக அந்த பகுதியில் மக்கள் பார்த்தா நமக்கு ஏற்கனவே தெரியும், குடிக்கு அடிமையாக இருக்கிற மக்கள் இல்லையா? மோவாப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ, அதை காய்த்து அதில் வருகின்ற ரசாயத்தை என்ன பண்ணுறாங்க, இதுதான் ஒரு உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருவேளை உணவு கூட வழி இல்லாதபடி காணப்படுகிற அந்த பிள்ளைகள் நம்ம அவங்க அந்த அன்பை சொல்றதுக்கு முன்பதாக அவங்க அடிப்படை தேவைகளை நம்ம என்ன பண்றோம்? கொடுக்கிறோம். ஐஎம்எஸ் நிமித்தமாக ஒரு என்னென்ன பணி நம்ம செய்கிறோம் அப்படின்னா, முதலாவது சுவிசேஷ பணி நம்ம செய்கிறோம். ஒருவேளை அடுத்தாவது பார்த்தா விடுதி பணி நம்ம செய்து கொண்டிருக்கோம். அங்கே உள்ள குட்டி பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? மாதம் 1000 ரூபாய் கொடுத்தீங்க. அமர்ந்திருக்கிற அநேக பேர் என்ன பண்ணுறீங்க? அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் மாதம் 1000 ரூபாய் கொடுத்து அந்த பிள்ளையை தாங்கி கொண்டு வருகிறீங்கன்னு சொல்லிட்டு அன்றதாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த பிள்ளைகளை தான் பிள்ளைகளை கூட நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐஎம்எஸ் நிமித்தமாக மறுவாழ்வு பணி அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு அந்த ரசாயனம் சொன்னீங்க அதை என்னைக்கு ஊர் முழுக்க கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் அவங்களோட உண்மையான திருமண நாள். அதற்கு முன்புதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள கணவன் மனைவியாய் வாழ்வாங்க. அதுக்கு பின்புதாக பிடிக்கலை அப்படின்னா பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலை. இதன் நிமித்தமாக அநேக பெண்கள் கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த மறுவாழ்வு பணி அப்படின்னு சொல்றது தையல் பயிற்சி, தையலை கற்றுக் கொடுக்கிறோம். கணினி கம்ப்யூட்டர் பயிற்சி அதை நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். அதன் நிமித்தமாக அவங்க என்ன பண்ணுறாங்க? தன் வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அநேக கைவிடப்பட்ட பெண்கள் தன் வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க? நிமித்தமாக முன்னேற்றி கொள்ளுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அந்த கல்வி அந்த பணி அந்த கல்விக்காய் இந்த பிள்ளைகளை வருகிற சூழ்நிலையில ஒருவேளை நம்ம அந்த இதை மாற்றம் கொடுக்கல, அதையும் சேர்த்து ஆண்டு வார்த்தை என்ன பண்ணுறோம்? அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டு அன்பை சொல்லிக் கொடுத்து எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். இவ்வளோ இப்படிப்பட்ட பணிகள் நிமித்தமாக அந்த என்ன நடைபெறுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அநேக கைவிடப்பட்ட பெண்கள் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறது நிமித்தமாக அநேக குடும்பங்களால் இணைக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ ஆண்டு பெரிய திட்டமே என்னன்னா, குடும்பமாய் நம்ம காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அநேக கைவிடப்பட்ட பெண்கள் குடும்பமாக இணைக்கப்படுகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளோ இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமாக விடுதி பணியை குறித்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, அந்த பிள்ளைகள் நிமித்தமாக அநேக குடும்பங்கள் என்ன பண்ணுறது? அவங்கள குடும்பங்களாக இருக்கலாம், அவங்களோட கிராமங்களாக இருக்கலாம், இந்த குட்டி பிள்ளைகள் நிமித்தமாக நம்ம கொடுத்து 1000 ரூபாய் தாங்குகிற நிமித்தமாக அந்த பிள்ளைகளுக்கு கல்வி மாத்திரம் கொடுக்கறது இல்லை, அதே மாதிரி என்ன பண்ணுறோம்? அவங்களுக்கு அன்பை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது நிமித்தமாக அநேக அவங்களோட குடும்பங்களும் சரி அந்த கிராமங்களும் சரி ஆண்டு அன்பை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நிறைய அறிந்தவைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஐஎம்எஸ் கொடுத்ததான அநேக காரியங்கள் நீங்கள் அறிந்த ஒரு காரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளோ நம்ம வருகிற வாரம் விற்பனை விழாவை நம்ம அனுசரிக்கிறதா இருக்கிறோம். இவ்வளோ விற்பனை விழாக்கால் நம்ம கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையும் எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, மிஷனரியோட மருத்துவ பணிக்காய் கொடுக்கப்படுகிறது. மிஷனரியோட மருத்துவ பணிக்காய் நம்ம கொடுக்கிறோம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மிஷனரிகள் வருகிறதே இன்னைக்கு அரிதான ஒரு காரியம். நமக்கு மிஷனரி ட்ரைனிங் சென்டர் இருக்கு திருமறையூர்ல கடந்த நாட்கள் நீங்க பார்த்தீங்கன்னா 50 பேர் அப்படி ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து மிஷனரிகளாய் கடந்து வருவாங்க. ஆனால் இன்னைக்கு
நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணுகிற ஒரு காரியம் தான். 2 பேர் 3 பேர் இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு மிஷினரி பணி இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்காரு. இதன் மத்தியில் அநேக மிஷினரி நம்ம இழந்து கொண்டிருக்கிற காரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அக்டோபர்ல இருந்து இந்த 3-4 மாதங்களாக கிட்ட நம்ம 3 மிஷினரி நம்ம இழந்து விட்டோம். எதன் நிமித்தமா இழந்து விட்டோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா சுகவீனத்தின் காரணமாக சரியான விதத்தில் அவங்கள தன்னை பார்த்து கொள்ளாத ஒரு காரணத்தினால அதுக்காக முடியாத ஒரு காரணத்தினால 3 மிஷினரிகள் நம்ம இழந்து போயிட்டோம். ஒருவேளை நீங்கள் கொடுக்குற இந்த காணிக்கை இப்படிப்பட்ட மிஷினரிகள் அவங்களோட உடல்நல காரியங்களுக்காக செலவிடப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கொடுக்குற அடுத்த வாரம் நீங்கள் அதற்காக செலவிடப்படுகிற ஒவ்வொரு பைசாவும் இப்படிப்பட்ட மிஷினரியோட மருத்துவ செலவுக்காக பயன்படுகிற ஒரு காரியம். ஒருவேளை நீங்கள் உற்சாகமாக இதை பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களோட அன்போடு அழைக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களை சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். இந்த நம்ம அநேக நேரத்தில் நம்ம ஒரு பொறுத்துறையோடு கடந்து வருவோம் இல்லையா? இதே போல தான் பொள்ளாச்சி பகுதியில் ஒரு மகள் என்ன பண்ணா அப்படின்னா, நாங்கள் கடந்த 5 வருடங்களாக பொள்ளாச்சி பகுதி இங்கே வரத்துக்கு முன்பதாக 5 வருடங்களாக பொள்ளாச்சி பகுதியில் ஊழியத்தில் செய்து கொண்டிருந்தோம். ஒரு குடும்பத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்ல போனால், ஒரு அழகான ஒரு தாயார் தகப்பனார் ஒரு சின்ன பையன் சரியா. அவங்களோட பணி எப்படிப்பட்டதான பணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அண்ணன் ஒரு ஹோட்டலில் சர்வராக இருந்தாங்க. ஒருவேளை சொந்த ஹோட்டலில் ஒரு சர்வராக இருந்த ஒரு அண்ணன். அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இதே மாதிரி தான் ஒரு அந்த இடத்துல இதே மாதிரி ஐஎம்எஸ் ஊழியத்துக்காக விற்பனை விழா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க, கவர்களை கொடுக்கும்படியாய் படைக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுச்சு. ஒருவேளை அந்த இடத்துல அந்த கவர்களை வாங்கிட்டு அந்த அக்கா யோசிச்சாங்க. கிட்ட மாதம் கடைசி கிட்ட யோசிச்ச ஒரு காரியம், உங்கள் கையில் எவ்வளோ தரமாக இருந்துச்சு, வெறும் 100 ரூபா மாத்திரம் தான். இன்னும் எத்தனை ஒரு வாரம் என்ன பண்ணணும், கடைசி அந்த ஒரு வாரம் கிடக்கும் இல்லையா? அந்த ஒரு வாரத்துக்கு கையில் வைத்திருந்த பைசா வெறும் 100 ரூபா மாத்திரம்தான். அந்த கவரையும் கையில் வாங்கி கொண்டாங்க. ஆண்டவர் சமூகத்தை செபித்தாங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு இருக்கிறதோ சிறிய பிள்ளை, நான் உனக்கு என்ன பண்ணணும், பால் வாங்கி கொடுக்கணும். என் குடும்பத்தை இந்த ஒரு வாரம் இந்த 100 ரூபா வச்சு தான் நான் என்ன பண்ணணும், கடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தில் யோசிச்சபடியாக ஆண்டவர் சமூகத்தை ஜெபித்தபடியாக அவங்க என்ன பண்ணாங்க, அந்த 100 ரூபாவும் எடுத்து அந்த கவருக்குள்ள வைத்துட்டு அந்த ஆலயத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனையில் படைத்தாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த சண்டே அங்கே படைச்சிட்டு இதன் முன்பு தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அவங்கள சுற்றுல உள்ள ரிலேஷன்ஸ் கூட எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது. சில பார்த்தீங்கன்னா 7 வருடங்களாக தன் அண்ணன் அவங்களோட பேசாத ஒரு காரியம். இதுதான் அவங்களோட குடும்ப சூழ்நிலை. எந்த ஒரு உதவியும் கிடைக்கப்படாத ஒரு நேரத்தில் அந்த 100 ரூபாவும் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த ஆண்டவருக்கு என்று கொடுக்கணும். எத்தனையோ பிள்ளைகள் இப்படி நாங்கள் ஷேர் பண்ணி கொண்டிருந்தோம். இப்படி எத்தனையோ பிள்ளைகள் வேதனையோடு காணப்பட்டு கொண்டிருக்காங்க. குட்டி பிள்ளைங்க ஒருவேளை உணவு கூட இல்லாதபடி காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி கொண்டிருந்த ஒரு காரியம், அவங்களோட ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு காரியம். அந்த 100 ரூபாவும் என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு என்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபா வயசு அந்த ஆலயத்தில் படையத்தில் கடந்து போன ஒரு சூழ்நிலை. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேளை ஆச்சு சண்டே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, அடுத்த நாள் திங்கக்கிழமை அந்த ஒரு சூழ்நிலை. அந்த வாரத்தில் என்ன பண்ணணும், பிள்ளைக்குள்ள காரியங்களை பார்க்கணும், குடும்பக்குள்ள காரியங்கள் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒருவேளை அவங்க ஆண்ட சமூகத்தில் அந்த காத்திருந்த வேலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்கும் போதும் நான் சொன்னேன், 7 வருடங்களாக தன் அண்ணனோட எந்த ஒரு உறவுகளும் கிடையாது, பேச மாட்டாங்க. அந்த அண்ணன் நின்ன ஒரு சூழ்நிலை. அவங்க இருதயத்தில் பயங்கர சந்தோஷம். 7 வருடங்களாக நீங்க பார்த்தீங்கன்னா தன்னோட திருமணத்துக்கு கூட அவங்க வரலை. பயங்கர சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷம். 7 வருடமா பேசாத அண்ணன் திடீர்னு பார்க்க வந்திருக்கிறாங்க. அண்ணே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் சந்தோஷமாக நிறைய காரியங்களை குறித்து அந்த நாட்கள்ல அவங்க உட்கார்ந்து அமர்ந்து பேசி கொண்டிருந்த ஒரு காரியம். அப்படின்னு அண்ணே சொன்னாங்க, சரிம்மா நான் சாயங்காலம் போயிட்டு நான் இன்னொரு நாள் நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, கடந்து போயிட்டாங்க. கடந்து போன சூழ்நிலை, அந்த குட்டி பையன் விளையாடிக்கிட்டு இருந்தான் வீட்டில்.
அந்த குட்டி பையனை வீட்டில் வச்சுட்டு கிட்ட கீழே வீடு மாடி வீடு. ஸோ அதனால கீழே கொண்டு போய் அவங்கள வழி அனுப்பிட்டு நீங்கள் வந்த பார்த்த ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா? வீடு முழுக்க ரூபா நோட்டுகளாய் கடந்த ஒரு காரியம். ஒருவேளை அந்த அண்ணே தங்கச்சிகிட்ட கையில கொடுத்தா அப்படின்னா ஒருவேளை அதை வாங்காம போயிட மாட்டாரோ, மறுத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு தலானிக்கு அடியில வச்சுட்டு கடந்து போனாங்க. இந்த குட்டி பையன் இருந்தா இல்லையா, அது என்னத்தையோ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ நினைச்சிட்டு எடுத்து விளையாடுற சூழ்நிலை அந்த வீடு முழுக்க கிட்ட 1000 நோட்டு, இப்போ 1000 நோட்டு இல்லை, கிட்ட 10 நோட்டுங்க கிடந்துச்சு. எதற்காக இதை நான் சொல்லுகிறேன், கட்டாயம் ஆண்டவருக்கு நம்ம செயல்படும் போது கடனாளியே இல்லை, அதை பல மடங்காய் நம்ம தருகிற தேவன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அவங்க சொன்ன ஒரு காரியம் நம்ம சாட்சியா அவங்க சொல்லும் போது இந்த காசை காட்டிடும் என் அண்ணன் என்கிட்ட வந்து பேசிட்டா பாருங்க, அதுக்கு ஈடு இல்லாத ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தக்கா அடுத்த வாரத்துல வந்து ஆலயத்தை சாட்சியாய் பகிர்ந்து கொண்டார்கள். ஒருவேளை இந்த நேரத்துல உங்களோட பேசுகிற ஒரு காரியம் பொறுத்தனையோட நீங்க செயல்படுங்க. மறுபடியும் சொல்றேன், ஒருவேளை உணவு கூட கஷ்டப்படுகிற ஒரு பிள்ளைகள், நாம் எப்படி இந்த அன்பை பெற்றுக்கொண்டோமோ அநேக மிஷினரிகள் நம்ம பகுதிக்கு வந்து தன்னையே அர்ப்பணித்து ஒரு தன் வாழ்க்கை முழுவதும் நமக்காய் கொடுத்தனால்தான் இன்னைக்கு நல்ல நாகரிகத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு கல்வியை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு இந்த ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். இதே ஊழியத்தை தான் நாம் எல்லாரும் இணைந்து நம்ம என்ன பண்றோம், EMS நிமித்தமா இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆனால் ஒருவேளை அந்த அக்காவுக்கு அநேக காசு கிடைச்சிச்சு, ஒருவேளை நீங்க எதற்காக உங்க இருதயத்துல வேண்டி கொண்டிருக்கிறீங்களோ, நம்ம தேவைகளை சந்திக்கிற தேவன் இருதயத்தை ஆராய்ந்தாரு, எதற்காக நீங்க ஆலயத்துல வந்து கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோ உங்களோட பொறுத்தனையோடு நீங்க செய்யுங்க. ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில நீங்க இடைபோடுங்கன்னு சொல்லிட்டு கட்டாயம் உங்களோட தேவைகளை அவருக்காக நீங்க நிற்கும் பொழுது உங்களோட தேவைகளை நிறைவேற்றுவாராக. தொடர்ந்து நம்ம இந்த IMSக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். உதாரணம் காணிக்கை தாங்குங்கள்னு ஆண்டவரே கிறிஸ்துவின் ஒவ்வொரு வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அவருடைய ஆலயத்திலே அவரை ஆராதிக்கும்படியாக நாம் கூடியிருக்கிறோம். இந்திய மிஷனரி சங்கத்தின் ஊழியர்களை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். நாம் செய்து வருகிற இந்த ஊழியர்களுக்காக தேவைகளுக்காக நீங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தங்கையாபுரம் திருச்சபையாக சென்ற வருஷமும் இந்த ஊழியத்திற்காக விற்பனை விழாவின் மூலமாக நீங்கள் கிட்டத்தட்ட 29,725 ரூபாய் கொடுத்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் திருச்சபையாய் கொடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்புடன் வாழ்த்துகிறோம். இதற்காக பிரயாசம் எடுத்த ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். நிச்சயமாக நீங்கள் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் IMS ஊழியத்துல ஆத்துமாக்களாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் அவருடைய மந்தைகளாய் சேர்த்துக் கொள்ளும்படி சென்ற வருடத்தில் கிருபை செய்தார். இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் நாட்களில் அநேக லட்சக்கணக்கான பேருக்கு ஆண்டவருடைய அன்பை முதல் முறையாக அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இதற்காக தான் நீங்க கொடுத்து வருகிறீர்கள். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். அறிவிப்பு கொடுக்கும் பொழுது இன்றைய தினத்திலிருந்து இன்றைக்கும் நீங்கள் விற்பனை வச்சிருக்கிறீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இதற்கு முன்பதான் நீங்கள் செய்திருப்பீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் அதன் பலனை தருவார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வாலிப ஆண்கள் கூட நீங்கள் பிரயாசம் எடுத்திருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். உங்கள் சபையெல்லாம் பார்க்கும் பொழுது நானும் சில வருடங்களுக்கு முன்பதாக உங்களுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். மீண்டுமாய் நான் வந்து பார்க்கும் பொழுது உண்மையிலே மிகவும் சந்தோஷம். உங்க கோயிலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பசங்க எல்லாரும் ஊர்ல ஒரு பையன் கூட இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே அங்கதான் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா பரவாயில்ல, வாழ்த்துக்கிறேன். உங்க தம்பிமார்கள எல்லாருமே கோயில்ல இருக்கீங்க, கீழே ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் கோயில். ரொம்ப சந்தோஷம். இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை நிச்சயமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சார்பாகவும் இந்த வருஷமும் ஏதாவது நீங்க பிரயாசப்படணும். சரியா? முயற்சி எடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நடத்தி கொண்டிருக்கிற நம்ம தம்பி ரூபஸ்காக கூட நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஊழியத்தில் நம்ம இணைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் வளர்ந்ததெல்லாம் மூக்குப்பிரியில தான் படிச்சிருந்தோம். அப்போ இருந்தே எங்களுடைய பகுதியில் எங்கள் ஊர்ல இந்த விற்பனை விழா பிப்ரவரி மாசம்னா 2 வருஷமா கிட்டத்தட்ட 2 மாசம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்கூல்ல. இப்பெல்லாம் ஸ்கூல்ல ரொம்ப ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? இப்போ டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து முறுக்கு சுடுவாங்க, அதிரசம் சுடுவாங்க. நாங்கெல்லாம் கொண்டு ஊராக போய் கொடுத்துக்கிட்டு இருப்போம். அப்படியே ஊழியத்துல இருந்து இந்த IMS ஊழியத்தோடு இணைந்து வளர்ந்ததுனால கர்த்தரைங்களே ஆசீர்வதித்தார். சாட்சியாய் சொல்ல முடியும்.
நாங்களே 5 பைசா மிட்டாய் 10 பைசா விற்று அதில் கிடைக்கிற 5 பைசாவை டீச்சர்கிட்ட கொடுத்து இப்படி ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தோம். முப்பரி ஹைஸ்கூலில் படிக்கும்போது நாங்களே தேங்காய் மிட்டாய் எல்லாம் போட்டு அப்படி விற்று ஏதோ ஒன்று ஊழியத்துக்காக செயல்பட்டு கொண்டிருந்தோம். பாருங்க, இதே ஊழியத்தில் கிட்டத்தட்ட 25 வருஷமா ஐஎம்எஸ் ஊழியத்தோடு இணைந்து கூட கர்த்தர் பலன் எல்லாத்தையும் தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த பொள்ளாச்சியில சொன்ன சகோதரியை போல இன்னைக்கு நீங்க உங்ககிட்ட மைக்கு கொடுத்தா கூட இந்த ஐஎம்எஸ் விற்பனை விழாவில் நான் இணைஞ்சு செயல்பட்டதுனால கர்த்தரனை ஆசீர்வதித்தார்னு சொல்லி ஒவ்வொருவரும் சாட்சியை சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கையில, நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில, தொழிலில எல்லாத்துலயும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் இல்லையா? கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த ஐஎம்எஸ் ஊழியர்களுக்காக, விற்பனை விழாக்களுக்காக நீங்கள் சேர்ந்து செயல்படுங்க. கர்த்தர் நிச்சயமாய் தங்கையாபுரம் திருச்சபையும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து அநேருக்கு சாட்சியா எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். எடுத்தவர்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 62வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். பார்க்கலாமா? ஏசாயா 62வது அதிகாரத்துல அந்த முதலாவது வசனத்தை, முதல் 2 வசனங்கள். நான் மௌனமாயிராமல் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். ஜாதிகளும் நீதியையும் சகல ராஜாக்களும் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புது பேரை கொடுக்க போகிறார். இந்த வருஷத்திலேயும் கர்த்தர் நம்மை எப்படி கூட போறாரா? புது நாமம் அப்படின்னா புது பேர் வச்சு கூப்பிடுறாரு. இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்கும் இல்லையா? கர்த்தர் இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு புது பேரை கொடுக்கிறாரு. 4வது வசனத்தை வாசிங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எப்படி சொல்றாரா? நீ எப்சிபா, நீ பியூலா அப்படின்ட்டு சொல்லி ஆண்டவர் நம்மை ஒரு புது பெயரை கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பெயர் பிடிச்சிருக்கு? என்ன தம்பி, என்ன பேர் இது யோசிக்கீங்களா? எப்சிபான்னு? ஆமா, லேடிஸ் வைக்கிற பேரெல்லாம் எங்களுக்கு வைக்க சொல்றியா? இல்ல, ஆண்டவர் இன்னைக்கு நம்மை புது விதமாய் அழைக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எப்சிபா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் நம்மை திரும்ப கட்டுகிறார். எப்படி கட்டுகிறாரா? நம்முடைய வாழ்க்கையை உடைந்து போன நிலைமையை, விழுந்து போன நிலைமையை எடுத்து திரும்ப கட்டுகிற தேவன். அதே போல பியூலா என்று சொல்லப்பட்டது. பியூலா அப்படிங்கிறதுக்குரிய அர்த்தம் என்னன்னா, திருமணத்தின் மூலமாய், திருமண உடன்படிக்கையின் மூலமாய் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். திருமணமானவள் அப்படிங்கிறது பியூலா அப்படிங்கிற அர்த்தம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலேயே கர்த்தர் நமக்கு புது உடன்படிக்கை தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு திருமணமானது எப்படி கணவனுடைய ஆஸ்தி எல்லாம் மனைவிக்கு கிடைக்குதோ, அதே போல நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம்மை தெரிந்து கொள்கிறது நிமித்தமாய், நம்மை அவருக்கென உடமையாக்கி கொள்கிறது நிமித்தமாய் அவருடைய சகல ஆசீர்வாதங்களினால நம்மை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 62வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் இதை குறித்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. அநேக வாக்குத்தத்தங்களை நம்ம எடுத்திருப்போம் இல்லையா? எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை எடுத்தீங்க? 1ஆம் தேதி வச்சிருக்கீங்களா? பத்திரமா வச்சிருக்கீங்களா? சரி, 2 மாசம் தான் ஆகுது. கண்டிப்பா பத்திரமா தான் இருக்கும். இன்னும் போக போக மறந்துடக்கூடாது. அதே போல இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐஎம்எஸ் ஊழியத்தின் மூலமாய் இந்த இந்திய மிஷன் சங்கத்துல கர்த்தர் இணைந்து செயல்படுகிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற அன்பு வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவர் நம்ம எப்படி கூப்பிடுறாரா? எப்சிபா என்று கூப்பிட்டுருக்கிறார், பியூலா என்று அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுகிறார். நம்மை அவருடைய உடன்படிக்கையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுபடியாய் அநேக சூழ்நிலையில் ஆசீர்வாதத்தை இழந்து எதை செய்தாலும் தோல்வி, எதை செய்தாலும் சோர்வு என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற நம்ம வாழ்க்கையில
ஆண்டவருடைய கரம் இன்னைக்கு சொல்லுகிறது, நான் உன்னை புது நாமத்தினால் அழைக்கிறேன், உன்னை புது பெயர் சொல்லி கூப்பிடுகிறேன். நீ உன் பழைய வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாத, முந்தினவைகளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாத, பூர்வமானவர்களை சிந்தித்துக் கொண்டு இருக்காரு. நான் உன்னை புது நாமத்தினால் அழைக்கிறேன் என்று சொல்லி சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை புதுப்பிக்கிற தேவனா இருக்கிறார். 10வது வசனம் இதற்காக நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 62வது அதிகாரத்துல 10வது வசனத்து வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? வாசலில் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நம்மளும் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாலே பின்னாலே சில கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பார். இப்படி செய்தா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அதே போலதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன செய்யணுமா? அது ஆங்கில விதானத்துல அழகா சொல்லப்படுகிறது. 10ஆம் வசனத்துல வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு என்ன போட்டிருக்குன்னா, பில்ட் ரோட் ஃபார் யுவர் ரிட்டர்னிங் பீப்புள், திரும்பி வர்றவங்களுக்காக நீ பாதையை செவ்வைப்படுத்து. அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்ல அழகா போட்டிருக்குது, பாதையை உயர்த்துங்கள் சொல்லி இருக்குதா 10ஆம் வசனத்துல. ஆங்கில விதானத்துல என்ன அழகா சொல்லப்பட்டிருக்குது, prepare a highway. ஹைவே எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? ரோடு. என்ன ரோடு? ஹைவே எங்க இருக்கு? மெட்ராஸ் போனா முன்னாலெல்லாம் ஒரு பாதை தான் இல்லையா? ஒவ்வொரு வண்டியா பின்னால லைனா போயிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு 12 மணி நேரம் டிராவல் போயிட்டு இருந்த சூழ்நிலை இப்ப எவ்வளவு நேரத்துல போயிடுறாங்க? 6 மணி நேரத்துல 4 மணி நேரத்துல போயிடுறாங்க. ஏன்? ரோடு பெருசாயிட்டு. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரணும்னா ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்றாரு? உன் பாதையை ஹைவேயா மாத்து. இன்னைக்கு நம்ம கல்லையும் மண்ணையும் வச்சு ரோடு போட்டுட்டு இருந்தோம்னா மாட்டு வண்டியில தான் எல்லா ஆசீர்வாதமும் வந்துகிட்டு இருக்கும். என்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம சீர்படுத்துகிறோமோ, நம்ம பாதையை செவ்வைப்படுத்துகிறோமோ, அன்னைக்கு லாரியா ஆசீர்வாதம் வரும். மாட்டு வண்டியில வேணுமா லாரியில வேணுமான்னு நம்ம தான் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட, என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்ற நிலைமை காணப்படுகிறது. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை நான் உங்க ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்பா? என் வாழ்க்கையை என்னுடைய பாதையை செவைப்படுத்தணும்னா நான் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல தங்கியாபுரம் திருச்சிபையா இந்த அருமையான ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தேவ சமூகத்துல நம்ம கேட்க வேண்டிய ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறேன். அந்த ஏசாயா 62ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டாங்க முன்னால பின்னால உள்ள பக்கங்களை நீங்க திருப்பினீங்கன்னா தேவன் நீங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற முதல் காரியம் 66வது அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 2 பக்கம் பின்னால திருப்பிக்கோங்க. 66வது அதிகாரத்துல அதனுடைய 3-4 வசனங்களை வாசிக்கீங்களா? அதனுடைய பின்பகுதியை கூட வாசிப்போம். இவர்கள் தங்கள் இல்லாமலும் பாருங்க, ஆண்டவர் இவ்வளவு வேதனையோட சொல்ற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன தெரிந்து கொள்ளல, தங்கள் விருப்பங்களை தெரிந்து கொள்றாங்க, தங்கள் வழியில நடக்கிறாங்க, எனக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக சூழலில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை வைத்து காத்திருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையா சுதந்திரித்துக் கொள்ளாம அநேக சூழ்நிலைகளில் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். நம்முடைய பாதைகளை தெரிந்து கொள்கிறதுனால், தேவனை வேதனைப்படுத்துகிறதுனால், தேவனை நம்ம இந்த நேரத்தில் அநேக சூழ்நிலையை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கோம். நமக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. நம்மளுடைய மனசாட்சி நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நான் எதிலெல்லாம் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எதையெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு சூழ்நிலைகளில் நமக்கே தெரியும், நமக்கே பிடிக்கல, ஆனாலும் மீண்டும் மீண்டும் அதே பாவத்தில் விழுந்து கொண்டிருந்தோம்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு
தேவனே நான் உடைய நன்மை பெற்றுக்கொள்ள நீ தகுதிப்படுத்தும். 61வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதனுடைய 8வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்களா? கர்த்தராகிய நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கையை பண்ணுவேன். கர்த்தருக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிற முதல் காரியம் இதுதான், கிரியையில உண்மை. நான் சொல்லுங்க, கிரியையில உண்மை. ஆண்டவரே, நான் உன்னுடைய வழியில நடக்கும்படியா எல்லா செயல்களிலேயும் நான் உண்மையுள்ளவனா இருக்க எனக்கு நீ உதவி செய்யும். எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கு. நீங்க எனக்கு தந்திருக்கிற நேரத்துல, நீங்க எனக்கு தந்திருக்கிற கிருபைகளில நான் உண்மையுள்ளவனா எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த தெய்வ சமூகத்தில் அமர்ந்து நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவது, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். அதே ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க பாருங்களேன். என்னுடைய காலம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவனைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம் இல்ல, ஆவியில நம்ம நொறுக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்துல நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மிலே மகிமைப்படுகிறார். தேவ சமூகத்துல நம்ம கேட்போம், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவியில நொறுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நீர் என்னை நடத்தும். ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்துல நான் காத்திருக்க பலத்தாரும் வசனம் சொல்லுகிறது, வசனத்துக்கு நடுங்கணும். வசனத்துக்கு 119வது சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த 87வது வசனங்கள்ல இருந்து அந்த 100 106வது வசனத்தோட முடியும். அந்த பகுதியை நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த தாவீது எவ்வளவாய் ஆண்டுடைய சமூகத்துல வசனத்துக்கு காத்திருக்கிறார் என்பதை அதுல சொல்லியிருப்பார். வசனத்தை காத்துக் கொள்கிறதுனால 100வது வசனம் சொல்லுது, நான் முதியோர்கள் வாழ்க்கையிலும் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன். வசனம் என்ன அந்த அளவு நடக்குது. வசனத்துக்கு காத்திருக்கிறேன். வேதம் மட்டும் மகிழ்ச்சியா இல்லைன்னா நான் என்னைக்கும் கெட்டு போயிருப்பேன். அந்த அளவு வசனத்தின் மேல நடுக்கம் உள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம், இன்னைக்கு காலையில எத்தனை பேர் வேதத்தை வாசிச்சுட்டு அலைக்கு வந்திருக்கோம்? வாசிச்சிங்களா? பைபிள் வாசிச்சிங்களா? கை தூக்க சொல்லல. யோசிச்சு பாருங்க, இந்த வேதத்தை கையில எடுத்து வாசிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? தேவன் நம்மகிட்ட கேட்டுக்கொண்டே இருக்க, மகனே மகளே உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்தேன். வேதத்தை நம்ம கையில தருவதற்காக மிஷனரிகள் எவ்வளவு பாடுபட்டு இருந்தாங்க. தங்களுடைய வாழ்க்கையை இழந்தாங்க, எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு தந்திருக்கிற அந்த வேதத்தை பற்றி இன்னைக்கு ஒருவேளை அசக்தி உள்ளவர்களா இருந்தோம்னா தெய்வ சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே நான் இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க உதவி செய்யுங்க. வருஷத்தின் ஆரம்ப நாட்கள்ல இருக்கிற ஒரு மாசமா ஓடிட்டு கேட்போம், ஒவ்வொரு நாளும் வேதத்தை நான் வாசிக்கணும், ஒரு நாள் கூட மறந்துடக்கூடாது. தேவ சமூகத்தில் கேட்போம். அன்பு பிள்ளைங்களை, பெரியவங்க இருக்கிறீங்க, பேர பிள்ளைங்க இருப்பாங்க, சின்ன வயசுல இருந்தே அவங்களை நடத்துங்க. கிட்ட கர்த்தர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். நோண்டே தேவன் ஞாபகப்படுத்துறேன். எத்தனை பேரு பேர பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா சில பேருக்கு ஞான தாயா ஞான தகப்பனா இருந்திருக்கீங்களா? எத்தனை பேர் இருந்திருக்கீங்க? கையை வைக்க சொல்லல, வேண்டாம், உங்களுக்கு தெரியும். மறந்து கூட போயிருப்பீங்க. யாருக்கெல்லாமோ எனக்கு போறோம் கூப்பிட்டோம் நின்றோம், ஞான தாய்க்கு கூப்பிட்டாங்க, நான் முன்னால நின்று முடிஞ்ச உடனே கேசரி சாப்பிட்டோம் போனோம்னு இருக்க கூடாது. ஆண்டவர் அந்த ஒவ்வொரு பிள்ளைங்களை பத்தியும் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். உங்களை நடத்துனியா? அவர்களுக்கு நீங்க தான் ஞான தாயின்னு என்ன இருக்கும்? அந்த பிள்ளைங்களுக்கு ஞானம் இல்லாத வயசுலேயே சின்ன வயசுல ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு கையெழுத்து போட்டிருக்கீங்க ஆலயத்துல வந்து. அதற்கான பொறுப்பு உங்கள் இடத்துல இருக்கு. யார் யாருக்கெல்லாம் நீங்க ஞான தாயா ஞான தகப்பனா இருந்தீங்களோ உங்களுக்கெல்லாம் நீங்க உபவாசம் போட்டு ஜோம்னுங்க. அந்த பிள்ளைங்களா உங்க வழியில நடக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்துல கேளுங்க. கர்த்தர் உங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அவங்களாம் செபிக்கிறாங்களா? வேதத்தை படிச்சிருக்கிறாங்களா? கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா? பெரிய எதிர்பார்ப்பு நம்ம இடத்துல வச்சிருக்கிறார். ஆவியில நொறுக்கப்பட்டிருக்கணும். தேவன் விரும்புகிற அந்த நோக்கம் உடைக்கப்பட்ட இருதயம் இருந்தார். ஆண்டவரே நான் உங்க சமூகத்தை விட்டு பின்வாங்கி போறேனே, உடைக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி வேதத்தை வாசிக்கல, செபிக்கிறதா மனசுல குற்றணும். தவ பயிற்சி நம்ம மனசாட்சி மலங்கி போயிட்டு இருந்தா தேவனை விட்டு தூரம் போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம்.
ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? நன்மையை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அன்புக்குரிய தேவ ஜனமே, கர்த்தர் இன்னைக்கு முதல்ல எதிர்பார்க்கிறார் உண்மையுள்ள வாழ்க்கை, இரண்டாவது உடைக்கப்பட்ட வாழ்க்கை, மூணாவது ஒரு காரியத்தை இந்த நாளில தேவன் அதே 61வது அதிகாரத்துல தேவன் நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்களேன். என்ன எதிர்பார்க்கிறார்? முதலாவது வசனம் வாசிக்கீங்களா? தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். திருமைப்பட்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். போதும். நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் காணப்படுதா? உண்மையுள்ள வாழ்க்கை, உடைக்கப்பட்ட வாழ்க்கை, இன்னொன்று அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறோம். நம்மள ஜெபம் சொன்னா, தனியாவே ஜெபம் சொன்னா எவ்வளவு நேரம் ஜெபிப்போம்? எவ்வளவு நேரம் ஜெபிப்பீங்க? தனியாவே ஜெபிக்க சொன்னா 10 நிமிஷம் சொல்லிடலாமா? 20 நிமிஷம், 1 மணி நேரம்? மேலே அபிஷேகம் அப்படின்னு ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம ஜெபம் 10 நிமிஷத்தை தாக்காது. குறிச்சு வச்சுக்கோங்க. அபிஷேகம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா எந்த சூழ்நிலையில இருந்தாலும் 10-15 நிமிஷம் நம்மளால வேற ஜெபிக்கவே முடியாது. நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க இல்லையா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். தேவன் இன்னைக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படின்னே தெரியாது. நாங்க 2 வாரமா ஒரு சகோதரிக்கே நாங்க ஜெபித்துக்கிட்டே இருந்தோம். நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல 22 வயசு. வீட்டுல கல்யாணத்துக்கு நிறைய நாங்க செஞ்சு வச்சிருந்தாங்க, எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. திடீர்னு முகம் வீங்க ஆரம்பிச்சது, கை கால் வீங்க ஆரம்பிச்சது, என்னன்னு தெரியல. ஸ்கூல்ல லீவு கிடைக்கல, வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா. ஸ்கூல்ல மயங்கி விழுந்தாலும் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கம்மா. 2 வாரம் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வீட்டுல இருந்து அவங்களுக்கு வச்சிருந்த நகை எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 18-20 லட்சம் காலி பண்ணியாச்சு. நேற்றைய தினம் அந்த பாப்பாவுடைய அடக்கம் முடிஞ்சிச்சு. வாழ்க்கை எப்படின்னு நினைக்க கூட முடியாத ஒரு காலத்துல இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, உங்க பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும் தான். கர்த்தரை நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அவருடைய மன திரும்பாம இருக்காங்களே, வேதனையோட இருக்காங்களே, யாரும் குறித்தாத பாரங்களுக்கு உங்க குடும்பத்தை பற்றி கொடுத்திருந்தாங்கன்னா தேவ சமூகத்துல காத்திருந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு அந்த அபிஷேகம் ரட்சிக்கப்பட்ட நாளில கர்த்தர் எந்த அளவு அபிஷேகங்களை நிறைச்சிருந்தாரு. ஆனா எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு இழந்து கொண்டிருக்கிறோமோ. 1 தெசலோனிக்கேயர்ல அருமையா ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று சொல்லி. இன்னைக்கு அநேக சூழ்நிலை நமக்கு கர்த்தர் தந்த அந்த பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செஞ்சிடறோம்? அவித்து போடணும். வசனம் அருமையா சொல்லுங்க, ஆவியை அவித்து போடாதீங்க. ஆவியை வச்சுதான் அவிக்கணும் இல்லையா? ஆவியை வச்சு அவிப்போங்களா? என்னெல்லாம் அவிக்கிறோம்? இட்லி அவிக்கலாம், கொழுக்கட்டை அவிக்கலாம். ஆனா பாருங்க, நம்ம என்ன செஞ்சிடறோம்? இந்த ஆவியவே அவிச்சிருக்கோம். எங்க போக? கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல தேவன் நம்மை உபயோகப்படுத்தணும்னா இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தார், இந்த சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை தார், என் வாழ்க்கையில நான் இழந்து போன எல்லா நன்மைகளையும், என் தொழிலில் முடக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை இந்த ஆவிக்குள்ளாய் நடந்தவருடைய பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தால் நிறைஞ்சிருக்கட்டும். என்னுடைய பரிசுத்த அபிஷேகனோட ரொம்ப பெருசா நினைச்சிட வேண்டாம். அந்நிய பாஷையில பேசி நீ இருந்தாலும் அந்த அபிஷேகம் என்று சொல்லுவீங்க. தேவன் உங்க ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய பரிசுத்தத்தினால நிரம்பி இருக்கும் பொழுது, தேவனை விட்டு தூரம் போறோம் அப்படின்னு சொல்லும்போது இருதயத்துல ஒரு மணி அடிக்கும், நீ வெளியே போறா அப்படின்னு இருந்தாலே நீங்க ஆவிக்குள்ளாய் நடத்தப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். தேவ சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே உங்களை விட்டு தூரம் போனா என் மனசு வலிக்கணும், வேதனைப்படணும், உங்ககிட்ட மறுபடியும் நான் ஓடி வந்துடணும். விழுகிறத பத்தி பிரச்சனையே இல்லை. எத்தனை முறை விழுந்தாலும் விழுந்து கிடக்காம ஆண்டவர் சமூகத்துல வந்து காத்திருந்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் நன்மையாகி தருவார். எதற்காக இந்த அபிஷேகம் சொல்லி நீங்க பின்னால வருகிற வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 3வது வசனத்துல, 7வது வசனத்துல எல்லாம், 6வது வசனத்துல எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா நொறுக்கப்பட்டவங்களை விடுதலையாக்குவதற்கு, கட்டப்பட்ட இருக்கிறவங்களுடைய கட்டுகளை அழிப்பதற்காக கர்த்தர் இந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். இதற்காக மொத்தத்துல சொல்ல போனா ஊழியம் செய்யறதுக்காக இந்த அபிஷேகத்தை தருகிறார். அப்போ தேவன் இன்னைக்கு நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நம்மகிட்ட காணப்பட வேண்டியது என்னது? உண்மையுள்ள வாழ்க்கை, உடைக்கப்பட்ட வாழ்க்கை, அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கு,
ஊழியம் செய்வதற்காக, ஊழியம் செய்கிற வாழ்க்கை. தேவ சமூகத்தில் காத்திருப்போம். தேவனே, இப்படிப்பட்ட கிருபையினால் எனக்கும் ஒரு நன்மையை முழுவதுமாய் சுதந்திரித்துக் கொள்ளணும். அதே போல 7வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். 61 முடிச்சுக்கிறேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் இது நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி யாருக்கெல்லாம் வேணும்? சுவாசிங்களா? ஹல்லேலூயா. சரி, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு. நான் ஒரே ஒரு கதையை சொல்லி இதெல்லாம் நீங்க ஞாபகம் வைக்கணுங்கிறதுக்காக ஒரு கதை ஒன்று சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுறேன். லண்டன்ல ஒரு பெரிய பாலம் இருந்துச்சு. அந்த பாலம் கட்டி 100 வருஷம் ஆயிடுச்சு. 100 வருஷம் ஆன உடனே என்ன செஞ்சாங்கன்னா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும், கொண்டாடணும்னு சொல்லி திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அதுல என்ன அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா 100வது வர்ற காருக்கு $100 பிரைஸா கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல 100வது வர்ற கார் பாலம் தொடங்கின நேரத்துல இருந்து 100வது வர்ற காருக்கு $100. அதே போல காலையில 10 மணிக்கு பாலத்தை ஓபன் பண்ணி இருந்தாங்க. 100 வருஷம் ஆயிட்டு கனெக்ட் பண்ணாங்க. திடீர்னு கொடுக்கப்பட்ட அறிவிப்புனால திடீர்னு யாருக்குடா இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் திடீர்னு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாரும் வந்தாங்க, போட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்தாங்க, பத்திரிகை நிருபகர்கள் வந்துட்டாங்க, டிராபிக் போலீஸ் அந்த இடத்துல திடீர்னு பெரிய கூட்டமாயிட்டு. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? $100 ஒவ்வொரு காரா வந்துகிட்டே இருந்துச்சு. 1 2 3 வேகமாக நிறைய கார் போயிட்டு இருக்கோம்ல, கண்டுபிடிச்சாங்க. 99வது கார் வந்துச்சு. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு அந்த 100வது கார் வந்துச்சு. எல்லாரும் ரொம்ப கரகோஷம் எழுப்பி நிறுத்தினாங்க. அந்த காரை நிறுத்தி எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. டிராபிக் போலீஸ் போய் நிறுத்தி அந்த கார் டிரைவரை வெளியே கூப்பிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு $100 பிரைஸா கிடைச்சிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்ட உடனே அந்த டிரைவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. நான் முதலாவது காசு வச்சு நான் லைசன்ஸ் எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். என்ன எடுத்துவேன்? அப்படி சொல்லி நீங்க லைசன்ஸ் எடுக்காம காரை ஓட்டினீங்க உங்க அப்படின்னு சொல்லி ஒரு $25 ஃபைனா போட்டாங்க. அது முன்னால இருந்து அவ வீட்டம்மா முன்னால உட்கார்ந்துருக்குது. அது செம்ம கடுப்பாயிருச்சு. இந்த மனுஷன் வம்பா இப்படி $25 தொலைச்சிட்டாரு. அவங்க கேட்டாங்களா லைசன்ஸ் வச்சிருக்காங்களா கேட்டாங்க. கேட்டாங்க சொல்லிட்டாங்க. அம்மா டென்ஷன்ல வெளியே வந்து, யோ மனுஷா இதுதான் உன்னை சொன்னேன் பிடிக்காதுன்னு சொல்லி பாரு பிடிச்சி ஒளரி பாரு வம்பா $25 போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பிடிச்சிட்டு கார் ஓட்டிருக்கீங்களா? ஐயோ, அப்போ அதுக்கு ஒரு $25 ஃபைன் சொல்லி மீதி $50 கொடுக்க போற நேரத்துல பின்னால இருந்து கதவு திறந்துச்சு. ஓ அம்மா, அந்த அவங்களுக்கு என்ன செய்யனே தெரியல, என்ன நடக்குன்னே தெரியல. பின்னால வந்து யா அவங்க நம்ம ஊர்ல இருந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு திருத்தாங்க நான் ஒன்றும் வேகமா ஓட்டாதேன் காரை ஓட்டாதேன்னு சொல்லி கேட்டியா? அங்க பேர் அந்த சின்ன பையனை தட்டி போட்டு வந்தாங்க பாரு, பூரா பேரும் நம்மள படம் பிடிக்காங்களேன்னு சொல்லி நாங்க ஓ நீங்க ஆக்சிடென்ட் வேற பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு $25 ஃபைன் போட்டோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் இருக்கு மீறி கடைசி $25 கொடுக்க போறாங்க. அடுத்த கதை ஓப்பன் ஆச்சு. அவங்க அப்பா தலையை நினைச்சுக்கிட்டே வந்தார். எல்லாரும் சின்னதிலேயே சொன்னேன், பழத்தை திருடாதன்னு சொல்லி இந்த பாரு இங்க அமெரிக்காவுக்கு வந்தா லண்டனுக்கு வந்தா இங்கேயும் வந்து திருடி கடைசியில பாரு நம்மளை சந்திச்சிருக்க வச்சுக்கல திருட்டுக்காரன்னு சொன்னா அப்படின்னு சொன்னாங்க. பாரு காரே திருட்டுக்காரதான் அவர் வந்து சொல்ல பாங்க உங்களுக்கு கார் கிடையாது, எந்த கார் கிடையாது, $100 கிடையாதுன்னு சொல்லி அவங்க 4 பேரையும் போலீஸ் ஜீப்ல ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. ஒருவேளை கதையா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரும் நமக்கு இப்படிதான் முழு ஆசீர்வாதம் தரணும்னு நினைக்கிறாரு. அப்படி தரணும்னு கிட்ட வீட்டு வாசல்ல வர்ற நேரத்துல இதே போல நம்ம கிரியில உண்மை இல்லாம ஆண்டுடைய சமூகத்துல நம்ம உடைக்கப்படாம ஆண்டவருக்காக உண்மையா ஊழியம் செய்யப்படாம 25 போயிட்டே இருந்துச்சுன்னா முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியுமா? தேவ சமூகத்துக்காக ஆண்டவரை தர ஆசீர்வாதம் முழுமையாக பெற்றுக்கொள்ளணும். வருஷத்து நிறைவில் நான் சாட்சி சொல்லணும். என்னென்ன காரியெல்லாம் என் வாழ்க்கையில தடைப்பட்டு இருந்துச்சோ அது எல்லாம் என் வாழ்க்கையில மாறிச்சு. ஆண்டவர் என் பேரையே மாத்தினார், எப்சிபான் மாத்தினார், பியூலான் மாத்தினார்னு சொல்லி சாட்சி சொல்ல முடியாது. நீ உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்துக்காக கண்ணியை முடிச்சு ஆண்டவரை
நீர் எங்களுக்கு உடைய கிருபையை தந்திருக்க, உடைய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறீர். எங்களோடு பேசுவோம்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்க பேசுறதை கேட்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. இந்த ஆலயத்திலிருந்து நன்மைதான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர். உடைய ஆலயத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள, உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தடைபட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தரை மாற்றும்படியாய் சொல்லிக்கிறோம். எங்க வாழ்க்கை மாறட்டும், புது வளர்ச்சி அடைங்க, புதுசா மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்ட தேசத்துல ரெண்டத்தனையாய் நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ள போகிறதற்காக ஸ்தோத்திரம். கீர்த்தி புகழ்ச்சியாய் மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். வாழ்க்கை ஒவ்வொரு நேரம் உடைக்கப்படட்டும், ஒவ்வொரு நாளும் போய் தேடட்டும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். வரக்கூடிய இந்த ஐயப்ப சொற்பனை விழாவிலே இணைந்து செயல்படட்டும். உம்முடைய நாமத்தை ஆத்மாக்களை ஆதாயப்படட்டும். எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும் இயேசு மூலமே ஜெபிக்கிற மக்கள் மேல பிதாவே ஆமென். நன்றி சொல்கிறோம். நம்ம யாரும் கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும். விற்பனை விழாவிலையும் இன்னும் அதிகமாக பிரயாசப்படுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 18, இருட்சாண்டி கீதம் 23, கிறிஸ்தவ கீர்த்தனை 18. ஆராதனை கீதங்கள் 18, இருட்சாண்டி கீதம் 23, கிறிஸ்தவ கீர்த்தனை 18. பாடி துதி மனமே காரணை கொண்டாடி துதி. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் உண்மை பணிந்து கொண்டு ஆண்டவரை உபயோகித்து படைத்திருக்கிற காணிக்கைகளை தொடர்ந்து அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம் அப்பா. இந்த வேலையும் ஆண்டவரை இந்த பிரகாரமாக எங்களுக்கு தந்திருக்கும் ஆசீர்வாதங்களின் பலனை ஆண்டவரை பரிபூர்ணத்தின் பலனை எங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் வந்து உண்மை கேட்டுப்படுத்திருக்கிறோம் அப்பா.
உடைய பிள்ளைகளுக்கு காணிக்கைகளை படைத்தார்களோ அந்த நோக்கத்தை தேவன் நம்மை நிறைவேற்றக்கூடியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே காணிக்கைகளை படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. படைக்கப்பட்ட பை காணிக்கைகள் கவர் காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் நம்மளுடைய கரத்தில் இருக்கிறோம். நீரை பயன்படுத்தப்படியா ஜெபிக்கிறோம். இப்ப இயேசுவின் ஜெபங்கள் ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் மகள் படித்து பொதுவான சோதனை பற்றி தேர்ந்தெடுக்கும் ஆராதனை கீதங்கள் 521 சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவாதார பிதாவே, அவர் நாம அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதர்களுக்கும் தேவனுடைய பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் உடைய இதயத்தோடும் சோதனை செலுத்துகிறோம். தேவனை சித்தத்தாகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைகளில் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே நாளே அன்புக்காகவும் கிருபை நன்மைகளுக்காகவும் பகைமடவும் நம்பிக்கைக்காகவும் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாக தேர்ந்தெடுத்துள்ளா இருக்கோம். எங்கள் ஒழிப்பு ஒப்புக் கொடுத்து இந்த வாழ்நாளெல்லாம் முன்பாக நீதிமன்றங்கள் நடக்கும். இந்த வாழ்க்கையாளர் மாத்திரமல்ல நடக்கையாளர் புகழ் பிரஸ்தாபப்படுத்தும் ஆண்டு கொள்ளும் உணர்வை அறி செய்ய வேண்டும் என்று மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பிரஸ்தாவிக்கும் எல்லாம் சதாக்காலம் உண்டாவதாக. ஆமென். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே, பரிசுத்த ஒரு நாளிலே உம்முடைய சன்னிதானத்தை நாங்கள் பரிசுத்த இதயத்தோடு ஒருமித்து கூடி வர நீ தந்த கிருபைக்காக உங்களுக்கு செலுத்துகிறோம் அப்பா. 2 விராது 3 விராது கூடுகிற இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரை கிருபையாய் பாதுகாத்து இந்த புதிய நாளிலும் உங்களுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க இந்த கிருபைக்காகவும் செலுத்துகிறோம் அப்பா. இந்த வெளியிலும் ஆண்டவரே நீர் அழைத்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மாலே அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக, உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக உமக்கென்று ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபை செய்யப்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வெளியிலும் ஆண்டவரே சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சபை குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து வழிநடத்தப்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல சரீர சுகபலன் ஜீவன் கொடுத்து இவன் தமிழ் என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளப்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் என் பிள்ளைகளை எதிர்பார்த்து காத்து முடிக்கின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சகலத்தையும் மனித காலத்தில் நிறுத்தியாக செய்து உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்தப்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சமூகத்தில் வந்து நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்தவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் உடைய கண்களில் தயவு கிடைக்கும். அவர்கள் இருதயத்தின் கைவிடுதல்கள் விருப்பங்கள் மாற்றங்கள் எல்லாவற்றையும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த விசேஷமாக தங்கள் ஆலயத்திற்காக செலுத்திக்க மாட்டவரே, ஆலயத்தில் ஒவ்வொரு பாத குழுவுக்காக செலுத்திக்க மாட்டவரே, மகனுக்காக செலுத்திக்க மாட்டவரே, காலத்தின் நிமித்தமாக செய்யப்படுகின்ற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காகவும் செலுத்திக்கிறோம் அப்பா. காலத்தில் நீங்கள் எடுத்து வலிமையாய் பயன்படுத்தப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்பொழுது சமூகத்தை விட்டு விலகாமல் இருந்து எப்பொழுது உமக்கு பிரியமான பிள்ளைகளாக உமக்கு பிரியமான காரியங்களை செய்து நாமத்தை திருப்பதியா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த நாளிலும் கூட ஊழியத்திலிருந்து மத்தியில் தேவ செய்தி அளித்ததற்காக செலுத்துகிறோம் அப்பா. ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் செலுத்துகிற மாட்டவரை ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியா செலுத்துகிறோம் அப்பா. பாதையில்லாதவர் எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்திருந்தாலும் நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாதுகாக்கப்படும் நாமத்தை அகிலமெங்கும் கொண்டு சேர்க்கவும் செய்யப்படியாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் குடும்பங்களுக்கும் நீர் பாதுகாவலராக நீர் பிரசன்ன தலைவராக பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த நாளிலும் கூட நிச்சயமாக வெளியில் தங்கிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தூரத்தில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அருகில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளப்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் நற்செய்திகளை கேட்கவும் பகிர்ந்து கொள்ளும் கிருபைப்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. முதற்கொண்டு போக்கையும் வார்த்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லுவாங்க. பிள்ளைகள் எடுத்துக்கிட்ட எல்லா பிரயாணங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா சொல்லுவோம்ப்பா. உங்களுடைய சமூகம் அவர்கள் முன்பாக சென்று எல்லா பாதைகளையும் சொல்லிப்படுத்தி உங்களுடைய வழிகளில் அவர்கள் நித்தமும் நடப்பதற்கு கிருபைப்படியா சொல்லுகிறோம்ப்பா. நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புப்பேன் சொல்லுவாண்டவரே. நீரே எங்களை சுமந்து எல்லா இக்கட்டுகளிலும் தப்புக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளப்படியா சொல்லுகிறோம்ப்பா.
இந்த வாழ்விலே மாணவர்கள் குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னித்து அவரை எந்த ஒரு இக்கட்டுகளும் எந்த ஒரு சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு வாழ்வில் சூழ்ந்து கொள்ளாதபடி உம்முடைய மகிமையினால் நின்று உம்முடைய சட்டத்தில் மறைவில் இருக்கிற மறைத்து பாதுகாத்துக் கொள்ளபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவர் பெருமையாக திருப்பி செல்லாமல் உம்மை தேடுகிற ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைந்ததான பலியை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வருகை சர்வமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளாக உம்முடைய பரிசுத்த வாழ்வோடு பங்கு பெறுகின்ற பிள்ளைகளாக எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக திருப்பி எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வெளியில மாட்டவரை பரிசுத்த ஒரு நாளில் பரிசுத்தமாய் ஆதரிப்பதற்கு கிருபைக்காக உங்களுக்கு செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரங்களை தாழ்த்தி வருகின்றோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. எங்களுக்கு கிருபையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனே, இரண்டு பேராவது மூன்று பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கவில்லை வாக்கு இருக்கிறது கர்த்தாவே. முதலில் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை இப்படி நிறைவேற்றி இம்மையில் எப்படி சிந்தித்திருக்கிற அறிவையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் தங்கியிருப்பதாக. நிறைவு கீதமாக நாம் யாவரும் எழுந்திருந்து ஆராதனை கீதங்கள் 246, 200 கீதம் 559, கிறிஸ்தவ கீர்த்தனை 256. ஆராதனை கீதங்கள் 246, 200 கீதம் 559, கிறிஸ்தவ கீர்த்தனை 256. ஆண்டவரை நாம் அதை மீண்டும் போற்றுவோம்.
எங்கள் பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் எப்பொழுது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே போகிறோம். ஆலயத்திற்கு வெளியே அதிக விற்பனை வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் யாவரும் இருந்து பரிசு